பாபர் மசூதியை இழந்தது போதும். ஜான்வாபி மசூதி மீது கை வைக்க, ஜான்வாபி மசூதி மீது கை வைக்க விடமாட்டோம், 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 விடமாட்டோம். அடைக்கலம் காப்போம், அடைக்கலம் காப்போம், அடைக்கலம் காப்போம், அடைக்கலம் காப்போம். மதத்தை வைத்து அரசியல் செய்யும், மதத்தை வைத்து அரசியல் செய்யும், அரசியல் செய்யும், பாஜகவை அடையாளம் காண்போம். மதத்தை வைத்து அரசியல் செய்யும், பாஜகவை அடையாளம் காண்போம். புறக்கணிப்போம், 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 புறக்கணிப்போம். பாசிச மதவெறி கும்பலை, பாசிச மதவெறி கும்பலை இடக்கையாலே புறக்கணிப்போம், இடக்கையாலே புறக்கணிப்போம், புறக்கணிப்போம், புறக்கணிப்போம். பாசிச மதவெறி கும்பலை இடக்கையாலே புறக்கணிப்போம். மதமாய் பிரிந்த மக்கள் எல்லாம், மதமாய் பிரிந்த மக்கள் எல்லாம் ஓர்தாய் மக்களாய் வாழும் நாட்டில், ஓர்தாய் மக்களாய் வாழும் நாட்டில் மதத்தை வைத்து பிரித்திடவே, மதத்தை வைத்து பிரித்திடவே மதிகட்ட கூட்டத்தின் சூழ்ச்சி இது, மதிகட்ட கூட்டத்தின் சூழ்ச்சி இது. ஆட்சி அதிகாரத்தின் ஆவணத்தால், ஆட்சி அதிகாரத்தின் ஆணவத்தால் அபகரிக்கும் ஆசை அடங்கலையா, அபகரிக்கும் ஆசை அடங்கலையா? அடுத்த அரசியல் நாடகத்தில், அடுத்த அரசியல் நாடகத்தில் ஜான்வாபி பள்ளியை தகர்க்க சதியா, ஜான்வாபி பள்ளியை தகர்க்க சதியா? கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். அரசியல் அமைப்பை கொல்லுகிற அராஜகத்தை கண்டிக்கிறோம். அல்லாஹ் அக்பர். பெண்கள் சைடு ஒரு மைக் இருக்கான், அது எக்கோ அடிக்குது, அதை இங்க மேடைகிட்ட கொடுத்துருக்கேன். கூட்டம் அதிகமான நெரிசலா இருக்கு, கொஞ்சம் கலக்கு கலக்க நில்லுங்க. இந்த இவ்வளவு வெயிலையும் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்காக தாய்மார்கள் அத்தனை பேரும் கூடி இருக்கிறீங்க. கொஞ்சம் போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாம பாதையை விட்டு நில்லுங்க. நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதைக்கு இடைஞ்சல் தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் நம்ம அமைதியாக இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாம கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. கோஷம் போடும்பொழுது உங்களுடைய கரங்களை உயர்த்தி உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். இந்திய அரசின் இறையாண்மையை, இந்திய அரசின் இறையாண்மையை, இந்திய அரசின் இறையாண்மையை, இந்திய அரசின் இறையாண்மையை காக்கின்ற ஆர்ப்பாட்டம், காக்கின்ற ஆர்ப்பாட்டம். கண்டிக்கின்றோம், 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 கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். அரசியல் அமைப்பை கொள்ளுகின்ற, அரசியல் அமைப்பை கொள்ளுகின்ற அராஜகத்தை
இழந்து விட்டோம் பாபர் மசூதியை இழந்து விட்டோம் பாபர் மசூதியை இழந்து விட்டோம் இழக்க மாட்டோம் இனி ஒரு மசூதியை இழக்க மாட்டோம் பாபர் மசூதி பாணியிலே வேறொரு பள்ளியில் கை வைக்க விடமாட்டோம் நீதி இல்லையா இந்த நாட்டிலே நீதி இல்லையா ஆபத்து மதவெறி அரசியல் ஆபத்து மசூதிகளை அபகரிக்கும் அராஜகம் ஆபத்து என்னாச்சு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் எங்கே போச்சு என்னாச்சு பறிக்காதே வழிபாட்டு உரிமையை பறிக்காதே வதைக்காதே சிறுபான்மையினரை வதைக்காதே தலித்களை வதைக்காதே சட்டமும் நீதியும் செத்து போச்சு மதவெறி அரசாங்கம் துளிர் விட்டு போச்சு ஜான்வாவி பள்ளிவாசலை அபகரிக்காதே பறிக்காதே வழிபாட்டு உரிமையை பறிக்காதே உரிமையடா எங்களின் ஆலய வழிபாடு அரசியலமைப்பு தந்த உரிமையடா அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதைக்காதே சுதந்திர இந்திய நாட்டிலே வழிபடும் சுதந்திரம் காத்திடவே வருத்தம் தாங்கிய போராட்டம் வழிபடும் சுதந்திரம் காத்திடவே வருத்தம் தாங்கிய போராட்டம் அநீதிழைக்கும் கூட்டத்தின் மீது கொப்பளிக்கும் கோபத்தை அடக்கி தேசத்தின் மாண்பை கட்டி காக்க ஜனநாயக வழியில் போராட்டம் இழந்தது போதும் பாபர் மசூதியை இழந்தது போதும் ஜான்வாவி மீது கை வைக்க விடமாட்டோம் அல்லாஹ் அக்பர். அடுத்தபடியாக
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் மாநில செயலாளர் அப்துல் முக்சின் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். நம் அனைவரின் மீதும் இந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்களையும் என்றென்றும் நின்று நிலவட்டுவாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வழிபாட்டு தலங்களினுடைய பாதுகாப்பை வலியுறுத்தி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்ற இந்த முஸ்லிம் பேர் இயக்கத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் ஜனநாயக வழியிலே அமைதி பேரணியை அறிவித்திருக்கின்றோம். அதனுடைய ஒரு பகுதியாக இன்று திருவாரூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பில் இந்த திருத்துறைப்பூண்டி பகுதியிலே வைத்து வழிபாட்டு தலத்தினுடைய அந்த பாதுகாப்பை வலியுறுத்தி இந்த ஒருங்கிணைப்பு ஆர்ப்பாட்டம் இப்போது நடைபெற்றுக் கொண்டுள்ளது. பொதுவாக இந்திய திருநாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு மதச்சார்பின்மை நாடு என்பது எல்லா மக்களுக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு மதச்சார்பின்மை நாடாக இருக்கின்ற போது அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள் எந்த மதத்தை சார்ந்ததாக இருந்தாலும் அதனுடைய பாதுகாப்பு அந்த அரசாங்கத்தால் உறுதி செய்யப்பட வேண்டும். இந்த நிலையை பொறுத்த வரைக்கும் நாம் வாழ்கின்ற இந்த இந்திய திருநாட்டில் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த நிலைதான் நிலவுகின்றதா என்ற கேள்வியை முன்வைத்தோம் என்று சொன்னால் பெரும்பாலான மக்களிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் என்னன்னா இல்லை என்றுதான் அந்த பதில் வரும். பொதுவாக இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கத்தை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய மார்க்கமாக விளங்குகின்றது. அகில உலகங்களை படைத்திருக்கக்கூடிய இறைவன் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறார், அல்லாஹ் அல்லாத இறைவனை பிற சாரார் வணங்குறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை நீங்க ஒருபோது நீங்க திட்டாதீங்க என்று சொல்லி காட்டுறான். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலரை கொண்டு சில மக்களை தடுத்து வைத்திருக்கின்றான். அவ்வாறு தடுத்திருக்காவிட்டால் மடாலயங்களும் கிறிஸ்தவ தேவாலயங்களும் கோயில்களும் அல்லாஹ்வின் பெயர் அதிகமாக துதிக்கப்படுகின்ற பள்ளிவாசல்களும் அதிகமாக இடிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி காமிக்கின்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நாம் தான் சிலரை கொண்டு சிலரை தடுத்து வைத்திருக்கின்றோம். இப்படி திருமறை குர்ஆனுடைய வசனங்களை நாம் புரட்டி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, எங்களுடைய மார்க்கம் எங்களுக்கு என்று அதிகமாக மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய ஒரு மார்க்கமாக விளங்குகின்றது. நாம இந்த இந்திய திருநாட்டில் வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய நிலையை எடுத்துக்கொண்டாலும் இவ்வளவு வரலாற்று நெடுங்காலமாக இருக்கக்கூடிய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த மத நல்லிணக்கத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையிலோ திருமறை குர்ஆனுடைய வசனத்திற்கு எதிராக அமையக்கூடிய வகையிலோ ஒரு காரியத்தையும் இதுவரைக்கும் வரலாற்றில் எங்கும் நாம் கண்டிருக்க முடியாது. நிலைமை என்ன? எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான். பாபர் மசூதி என்ற ஒரு இறை இல்லம் பன்னெடுங்காலமாக ஒரு இடத்துல இருக்கின்றது. அவ்வாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில குறிப்பிட்ட ஒரு சில சாரர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா 1949 அந்த வாக்குல இருந்த பள்ளிவாசலுக்கு உள்ள போய் திருட்டுத்தனமாக கொண்டு போய் ஒரு சிலையை வைக்கிறாங்க. சிலையை வைத்து விட்டு அந்த பள்ளிவாசல் இருக்கின்ற இடத்துலதான் ராமர் பிறந்தாரு, அது ராம ஜென்ம பூமியாக விளங்குது, எங்களுக்கு அந்த இடத்தில் வழிபாடு செய்வதற்கு அனுமதி கொடுங்கள் என்று அக்கிரமமாக ஒரு வாதத்தை முன்வைத்து அந்த இறை எல்லாம் மூடப்படுகின்றது. இதை கண்டித்து நாம் பல்வேறு கட்டங்களாக போராட்டம் நடந்த சூழ்நிலையில 1991ஆம் ஆண்டு எல்லா மக்களும் அரசாங்கம் முதற்கொண்டு எல்லா ஊடகங்கள் எல்லாருமே வேடிக்கை பார்த்திருக்கின்ற சூழ்நிலையில சட்டத்தை பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாக அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. ஆனால் இந்திய முஸ்லிம்கள்
இப்படி ஒரு ஆலயம் இடிக்கப்பட்டு விட்டது என்று ஏதாவது ஒரு இடத்துல வன்முறையில இறங்குறத பார்த்திருக்கிறோமா? ஒரு சில பேர் மார்க்கம் அறியாத சில பெயர் தாங்கிகள் அந்த தவறு செஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த நாட்டின் இறையாண்மையின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இந்த முஸ்லிம் சமூகம் நீதியை வேண்டி நீதியை நாடி களத்தில் இறங்கி போராடினோம். எங்களுக்கு நீதிமன்றங்கள் அநீதி இழைக்காது, நீதிமன்றங்கள் மூலமாக சட்டத்தை பயன்படுத்தி நாங்கள் அந்த இறை இல்லத்தை மீட்டெடுப்போம் என்று பன்னெடுங்காலமாக வழக்கு நடந்த அந்த சூழ்நிலையில அலகாபாத் உயர் நீதிமன்றம் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. என்ன தீர்ப்பு? நாம விமர்சிக்கல அந்த தீர்ப்பை, பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி விமர்சிச்சாங்க அப்படின்னு சொன்னா, இது தீர்ப்பு மாதிரி தெரியலையே, ஏதோ குரங்கு அப்பத்தை பங்கிட்டு வைத்த மாதிரி இப்படி இடித்தவர்களுக்கு ஒரு பங்கு இறந்தவர்களுக்கு ஒரு பங்கு என்று சொல்லி 3 பங்காக பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பை வழங்கினார்கள். அப்போதும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வன்முறை இறங்கினார்களா? இல்லை. எங்களுக்கு இந்த நாட்டின் அடிப்படை குடிமகனாக இருக்கின்ற எங்களுக்கு இதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்கின்றது என்று உச்ச நீதிமன்றத்தை நாடி போன அந்த சூழ்நிலையில கடந்த 2019ஆம் ஆண்டு எந்த நீதியை எந்த சட்டத்துறையை நாம் நம்பி இருந்தோமோ அந்த உச்ச நீதிமன்றம் இந்த அலகாபாத் உயர் நீதிமன்றத்துக்கு எதிராக ஒரு தீர்ப்பை கொடுத்தது. அலகாபாத் உயர் நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு சரியான தீர்ப்பு கிடையாது, அந்த தீர்ப்பு ஒரு அநீதியான ஒரு தீர்ப்பு என்று சொல்லி அவர்கள் ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க. எப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு தெரியுமா? உங்களுக்கு எந்த பங்குமே கிடையாது, 3ல 1 பங்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்களே அதுவும் உங்களுக்கானது கிடையாது. ஆனால் ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும் போது அது பள்ளிவாசல் தான், பன்னெடுங்காலமாக பள்ளிவாசல் இருந்த இடம்தான், உங்களுக்கு அதிலே அதிகமான உரிமைகள் இருக்குதுதான். எல்லாம் இருந்தாலும் கூட பெரும்பான்மை மக்களுடைய மனசாட்சியை கருத்துல கொண்டு, எப்படி பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு அந்த இடம் இடித்தவர்களுக்கு தான் சொந்தம் என்ற ஒரு தீர்ப்பை வழங்கினாங்க. அப்ப நாம் அதுல கவனித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, 1991 கொடுக்கப்பட்ட ஒரு தீர்ப்பை, ஒரு சட்டத்தை வலியுறுத்தி அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. கொடுத்து விட்டு அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்றைக்கு அப்படிதான் பரப்பிட்டு இருக்கிறாங்க. இந்த தீர்ப்பை இந்த இந்திய முஸ்லிம்கள் அப்படியே பெரிவாரியாக ஏற்றுக்கொண்டார்கள் என்ற ஒரு மாயை ஏற்படுத்துகிறார்கள். இந்த அநீதியான தீர்ப்பை ஒருபோதும் முஸ்லிம்கள் ஏற்றுக்கொண்ட தீர்ப்பு கிடையாது. வேறு வழி இல்லாமல் இந்த நாட்டில சில கயவர்கள் சில கூட்டம் தான் வன்முறையை நோக்கி இந்த சமூகத்தை தள்ளுது, நாம் அதன்படி சென்றுவிடக் கூடாது என்று இந்த நாட்டினுடைய இறையாண்மையை அதிகமாக பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த நாடு அமைதியாக நாடாகத்தான் இருக்க வேண்டும். நாம் சில விஷயங்களை கையில் எடுப்பதன் மூலமாக நம்மோடு தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரர்களுக்கு எந்த விதமான ஒரு தொந்தரவும் ஒரு அநீதியும் வந்துவிடக் கூடாது என்று இந்த நாட்டின் இறையாண்மையின் மீது நம்பிக்கை வைத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்ன வேற வழி இல்லாம நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்ப அவர்கள் சொன்ன கொக்கரித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு பள்ளிவாசல் மட்டும் கிடையாது, எங்களுடைய பட்டியலை எடுத்துக்கொண்டோம் அப்படி சொன்னா காசி மதுரா என்று எங்களுடைய பட்டியலில் பல்லாயிரக்கணக்கான இறையங்கள் நாம் வச்சிருக்கிறோம் என்று சொன்னார்களே. நம்ம அன்னைக்கு என்ன நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, நீதியை வழங்கக்கூடியவர்கள் இத்தோட உங்களோட நிலைமை முடிஞ்சிருச்சு, இதற்கு பிறகு இறை இல்லங்கள் சம்பந்தமாக நீங்கள் பயப்பட தேவையில்லை என்பதை நம்பி நாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா அமைதியாக இருந்தோம். ஆனா இன்றைக்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, வாரணாசியினுடைய அந்த நீதிமன்ற தீர்ப்பு எடுத்து பார்த்தோம் அப்படி சொன்னா ரொம்ப ஒரு மனவேதனை. என்ன நடக்குதுங்க, வாரணாசியில் இருக்கக்கூடிய அந்த கியான் வாபி என்று சொல்லக்கூடிய அந்த மசூதி இந்த அவுரங்கசீப் காலத்துல இருந்த காசி விஸ்வநாதர் ஆலயத்தை இடித்துதான் கட்டப்பட்டது என்ற ஒரு பொய்யை பரப்பி அந்த பொய்யின் மூலமாக ஒரு வழக்கை ஜோடித்து வழக்கு பதிந்து இன்றைக்கு அந்த வழக்கு நடந்துட்டு இருக்குது. அப்படி இருந்தும் கூட அந்த கியான்வாபி பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை முஸ்லிம்களின் சார்பாக என்ன பண்றோம் அப்படி சொன்னா உயர்நீதிமன்றங்களை பின் ஆடுறோம். அலகாபாத் உயர் நீதிமன்றம் என்ன பண்ணுது அப்படி சொன்னா, இந்த வாரணாசியினுடைய நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்புக்கு இடைக்கால தடை விதிக்குது, மறுபடியும் மேல்முறையீடு செய்யப்படுகிறது, மறுபடியும் தடை விதிக்கப்படுது. இப்படியே வழக்கு எங்க போகுது அப்படி சொன்னா உச்ச நீதிமன்றத்தில் போய் நிக்குது. இது மட்டுமல்லாமல் மதுரா என்ற பகுதியை எடுத்துக்கிட்டோம் அப்படி சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஷாஹி ஈத்கா என்ற பள்ளிவாசல், அங்க என்ன ஒரு பொருளை கலப்புறாங்கன்னு சொன்னா அது கிருஷ்ண ஜென்மபூமி, கிருஷ்ணர் வாழ்ந்த ஒரு ஊரு. அங்க இருக்கக்கூடிய இந்த ஷாஹி ஈத்கா பள்ளிவாசல் அதுவும் இதே போன்ற இறை இல்லங்களை இடித்துதான் கட்டப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, முகலாயர்களை நீங்க சொல்றீங்கல்ல,
முகலாயர்களுடைய பேரரசர்கள் இருந்த கோயில்கள் எல்லாம் இடிச்சிட்டு தான் கட்டினாங்க அப்படின்னு சொன்னா எடுத்து பாருங்க. உண்மையான வரலாறுகள் தோண்டி புதைக்கப்பட்டிருக்குது. இன்றைக்கு பாட புத்தகங்கள் அவங்க சொல்லக்கூடிய வரலாறு உண்மையான வரலாறுகள் கிடையாது. உண்மையான வரலாற்றை படித்த வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க, எந்த ஒரு முகலாய பேரரசரும் இந்த நாட்டில் இந்துக்களுக்கோ மற்ற சமய மக்களுக்கோ எதிரான ஒரு ஆட்சியை அவர்கள் புரியவில்லை. அவர்களுடைய ஆட்சியில் ஏராளமான கோயில்கள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்களுடைய ஆட்சியில் ஏராளமான கோயில்களுக்கு மானியங்கள் வழங்கப்பட்டிருக்கு என்று உண்மை வரலாறு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கயவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பொய்யான ஒரு விஷயத்தை எடுத்து மக்கள் மத்தியில சொல்லி அதற்கு இது மாதிரி வழக்குகள் போடுறாங்க. நாம நீதிமன்றத்தை நோக்கி கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, பாபர் மசூதி தீர்ப்பு வழங்கக்கூடிய சூழ்நிலையில என்ன சொல்லி இந்த தீர்ப்பு நீங்க வழங்குனீங்க? 1991ஆம் ஆண்டு ஒரு சட்டம் ஏற்படுத்தப்பட்டுச்சு. இது மாதிரி நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடியில இருந்தே இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இது மாதிரி இவர்கள் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. எல்லா இடங்கள்லயும் கோயில்களுக்கு எதிராக கோயில்கள் இடித்துதான் இந்த மசூதிகள் கட்டப்படுது என்று சொல்லி பல்வேறு வழக்குகள் வர வர என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, 1991ல வழிபாட்டு உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் நடைமுறைக்கு வருது. அந்த சட்டத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, 1947ஆம் ஆண்டு இந்த இந்திய நாடு சுதந்திரம் அடைந்த சூழ்நிலையில் எந்தெந்த ஆலயங்கள் எப்படி எப்படி இருந்துச்சோ அது அப்படியே தொடரப்படணும். எதை தவிர இந்த பாபர் மசூதி ராம ஜென்மபூமி வழக்கை தவிர, அது ஒன்றை தவிர அது எந்த வழக்காக இருந்தாலும் சரிதான், வேறு எந்த இறை இல்லமாக இருந்தாலும் சரிதான், 1947 எந்த நிலையில் இருந்ததோ அப்படியே தொடரப்பட வேண்டும் என்ற ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சு இல்லையா? அந்த சட்டம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? உதாரணத்திற்கு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த தினத்தில் ஒரு இடத்தில் ஒரு கட்டிடம் பள்ளிவாசலாக இருந்தது சொன்னா அது கடைசி வரைக்கும் பள்ளிவாசலாக தான் தொடரணும். அந்த இடத்துல இதற்கு முன்னாடி என்ன கட்டணம் இருந்து என்று யாரும் வழக்கு போடுவதற்கு அத்தியாவசியமே கிடையாது, வழக்கு போட வேண்டிய தேவையே கிடையாது. அப்படி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிரானது என்ற விஷயம் புரியுதா இல்லையா? அப்படி ஒரு சட்டத்தை சுட்டிக்காட்டி இந்த நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டம். யாரெல்லாம் இந்திய திருநாட்டில் சட்டத்தை நம்பி இறையாண்மையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட அடிப்படை மக்களுக்கு இந்த சட்டம் சாதாரண சட்டம் கிடையாது, ரொம்ப ஒரு அழகான ஒரு சட்டம். இந்த சட்டத்தை பயன்படுத்தி இனிமேல் எந்த இறையல்லங்களுக்கும் பாதிப்பு இல்லை. அப்படி ஏதாவது பாதிப்பு வருகின்ற சூழ்நிலையில் இந்த சட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை வென்று காட்டலாம் என்று சொல்லிய சூழ்நிலையில எந்த நீதிமன்றங்கள் அந்த சட்டத்தை இயற்றி அதை மேற்கோள் காட்டி தீர்ப்பு வழங்கியதோ அதே நீதிமன்றங்கள் அந்த சட்டத்தை இன்றைக்கு தூக்கி போட்டு மிதிக்கக்கூடிய நிலைக்கு தள்ளி இருக்கிறார்கள் சொன்னா இத்தோடு நிக்க போறதில்லை. இன்றைக்கு நாம இந்த அளவுக்கு நாம வர வேண்டிய அவசியம் என்ன? இந்த அளவுக்கு ரோட்ல இறங்கி நாம கட்ட வேண்டிய அவசியம் என்ன? இவர்கள் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பள்ளிவாசல் அப்படியே நீண்டு கொண்டே போகுது. இப்ப இது கீழக்கரை பள்ளிவாசல் வரைக்கும் அந்த நிலை தொடர்றது அப்படின்னு சொன்னா, அப்ப நாம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படி சொன்னா, இந்த நாட்டில் முஸ்லிம்கள் நாம இறையாண்மையை பாதுகாப்பதற்காக வேண்டி சட்டத்திற்கு நாம பயந்து நாம சட்டத்தை கடைபிடித்து நாம இந்த அமைதியான வழியில நாம போய்கின்ற சூழ்நிலையில இந்த முஸ்லிம் சமூகத்தை எதை நோக்கி தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னா, இதை விடுத்து ஒரு மாற்று வழியை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு நிலையை இன்னைக்கு நீதிமன்றங்களை கையில் எடுக்குது அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய என்ன நிகழ்வு என்பதை நாம சிந்திச்சு பார்க்கணும். இது இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல வரலாற்று ஆசிரியர் ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. இந்த இறை இல்லங்கள் அப்படியே தான் இருக்கணும் என்ற நிலைமை இருக்கும்போது ஹரியானா மாநிலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அந்த ஹரியானா மாநிலத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா சில கட்டடங்கள் இருக்குது. அந்த கட்டடங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய மேல் தளத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உதாரணத்திற்கு சோனிபத் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஜும்மா மஸ்ஜிதாக இருந்த ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டு துர்கா கோயிலாக மாற்றப்பட்டிருக்குது. அது மாதிரி அதே ஹரியானா மாநிலத்தில் குர்கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் 1732ஆம் ஆண்டு பள்ளிவாசலாக ஜும்மா பள்ளிவாசலாக இருந்தது இன்றைக்கு இடிக்கப்பட்டு கோயிலாக மாற்றப்பட்டிருக்கு. இதையெல்லாம் நாம் எடுத்து நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இன்றைக்கு அப்படி பார்க்க போனோம் அப்படின்னு சொன்னா அந்த நாடு சுதந்திரம் அடைந்த அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய நிலைமை என்ன அப்படி சொன்னா, ஏராளமான கோயில்கள்
இன்றைக்கு இருக்குது அப்படி சொன்னா அதை எல்லாமே பள்ளிவாசல்கள் இருந்த பள்ளிவாசல்களை இடித்து விட்டு இன்றைக்கு கோயிலாக மாற்றப்பட்டிருக்குது. அதற்கான ஆதாரங்களும் அந்த கட்டிடத்தின் மேல மனாராக்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு முஸ்லிம்கள் இதே மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுத்து கிளம்புனா எவ்வளவோ விஷயங்கள் இருக்குதானே. இந்த கோயில் இன்னைக்கு இருக்குது, இது பள்ளிவாசல் இடித்து கட்டப்பட்டது, அதற்கு ஏராளமான வரலாற்று சான்றுகள் இருக்குது, நாங்க இதை சும்மா விடமாட்டோம், எங்களுடைய பள்ளிவாசல் எங்களுக்கு மீட்கப்பட வேண்டும் என்று ஒவ்வொரு எண்ணத்திற்காக இப்படி முஸ்லிம்கள் கிளம்ப ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னா இந்த நாடு நாடாக இருக்குமா? சுடுகாடாக மாறி போயிடும். இப்படி ஆயிடக்கூடாது இருந்தால தான் 1991 அழகான முறையில் ஒரு வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கப்பட்டு எந்தெந்த கட்டிடங்கள் இருக்குதோ அப்படியே பராமரிக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு அடிப்படை இந்த இந்திய குடிமகனாக இருந்து கொண்டு நீதிமன்றங்கள் நமக்கு நீதியைத்தான் வழங்கும் என்று நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு வரிசையாக கியான்காபி பள்ளிவாசல், மதுரா பள்ளிவாசல் என்று இன்னும் அதனுடைய போக்கு தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னா எதை நோக்கி இந்த சமூகத்தை நீங்க தள்ளுறீங்கன்றது நமக்கு தெரியல. இன்றைக்கு இந்த மாதிரி இறங்கி போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாட்டினுடைய இறையாண்மையின் மீது நம்பிக்கை வைத்து நம்ம ஜனநாயக வழியில மக்கள் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த விஷயம் கூட இன்றைக்கு அமைதி பேரணியாகத்தான் அறிவிக்கப்பட்டுச்சு. ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய, கண்டன கோஷங்கள் எழுப்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நாங்க என்ன கோரிக்கை வச்சோம்? அமைதியான முறையில இறையல்லங்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி நாங்க அமைதியாக பேரணிக்க போறோம். பேரணியாக எங்களுடைய கைகளில் பதாகளை ஏந்தி கொண்டு ஒரு குறிப்பிட்ட சில தூரங்கள் பேரணியாக போயிட்டு நாங்க அமைதியான முறையில் கலைஞ்சு போயிருவோம் என்றுதான் நாம இதை வலியுறுத்தி கேட்டோம். ஆனால் காவல்துறையினுடைய நிலைமை என்ன அப்படி சொன்னா அதுக்கெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது என்று அவர்களுடைய வேண்டுகோள் பேர்ல இன்றைக்கு நம்ம இந்த ஆர்ப்பாட்டமாக நடத்திட்டு இருக்கிறோம். இதனுடைய நிலை இன்னும் தொடர்ந்தது என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு விளைவை சந்திக்க நேரிடும். இன்னைக்கு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, சரி செய்ய வேண்டிய பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கின்றது. அதையெல்லாம் மறக்கடிப்பதற்காக வேண்டி ஒரு சில இந்த வகையராக்கள், இந்த கும்பலினுடைய வேலை என்ன அப்படி சொன்னா இந்த நாட்டினுடைய அமைதியை சீர்குலைக்கணும், இந்த நாட்டில் மக்களாக வாழக்கூடாது, ஏதாவது ஒரு விஷயத்தை பூங்கமாக கிளப்பி பொதுவாக மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொன்னா எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் ஒரு வழிபாட்டு தலத்தை வழிபாட்டு தலமாகத்தான் பார்ப்பார்கள். முஸ்லிம்களாக இருந்தோம் அப்படி சொன்னா பள்ளிவாசலாக பார்ப்போம். இந்துக்களாக இருந்தாங்கன்னு சொன்னா கோயிலாக பார்ப்பாங்க. கிறிஸ்தவர்கள் இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுடைய வழிபாடு சர்ச்சாக பார்ப்பாங்க. ஆனால் இந்த கேடுகட்ட அரசியல்வாதிகள் அந்த வழிபாடு தலத்தை வழிபாடு தலமங்களாக பார்க்க மாட்டார்கள். அதை வைத்து என்னடா அரசியல் செய்யலாம்? விளங்குதா? ரெண்டு மக்களுக்குள்ள வித்தியாசம் விளங்குதா? வழிபாடுதல்கள் மட்டும் கிடையாது, உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி, போடக்கூடிய உடையாக இருந்தாலும் சரி, அவர்கள் சாப்பிடக்கூடிய விஷயங்கள் முதற்கொண்டு எல்லாத்தையும் கையில் எடுத்து எதையாவது நாம் அரசியலாக மாற்றி விட மாட்டோமா? அந்த அரசியலாக மாற்றி அதன் மூலமாக இதை கலவர பூமியாக மாற்றி அதிலிருந்து நாம் ஆராயம் அடைந்து விட மாட்டோமா என்றுதான் இது மாதிரியான விஷயங்களை கையில் எடுக்கிறாங்க. அப்ப நாம இந்த முஸ்லிம் சமூகத்தின் சார்பாக அரசாங்கத்திற்கும் நீதிமன்றங்களுக்கும் வைக்கின்ற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா ஜனநாயக வழியில் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த நாட்டினுடைய சட்டங்களை நம்பி நாங்கள் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நாட்டினுடைய இறையாண்மை இன்னும் செத்துவிடவில்லை என்று நம்பி இந்த சமூக வழி ஆர்ப்பாட்டங்களை கையில் எடுத்திருக்கின்றோம். நீதிமன்றங்களிடத்தில் வைக்கக்கூடிய கோரிக்கை, எந்த தீர்ப்பு வழங்கினாலும் இந்த நாட்டில் அரசியல் அமைப்பு என்று ஒன்று வகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்காக வேண்டி பல்வேறு தலைவர்கள் பல்வேறு விஷயமான நிறைய விஷயங்களை கையில் எடுத்திருக்கின்றாங்க, பல்வேறு தியாகங்களை செஞ்சிருக்கின்றாங்க. அதையெல்லாம் குழி தோண்டி புதைக்கும் விதமாக அதையெல்லாம் மூட்டை கட்டி வைத்து விட்டு உங்களுடைய மனம் போன போக்கில் நீங்க தீர்ப்பு கொடுக்க கூடாது. அது எல்லா விஷயமாக இருந்தாலும் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பை எதிர்பார்த்துதான் நாம் இது மாதிரியான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்ம கையில் எடுத்திருக்கின்றோம். அதை விட மிக முக்கியமாக நாம் வந்திருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, பாபர் மசூதி தீர்ப்புல அநியாயமாக ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க, மிக மிக அநியாயமான தீர்ப்பை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பை கொடுப்பதற்கு அவர்கள் பல்வேறு கட்டங்களை தாண்டி வந்தாங்க, பல்வேறு எதிர்ப்புகளை தாண்டி வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு இங்க இந்த கியான்வாபி மசூதியில் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்களே, இரண்டிற்கும் மலைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். அந்த பாபர் மசூதி வழக்கில் தீர்ப்பு கொடுப்பதற்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கையில் எடுத்தார்களோ அதையெல்லாம் இந்த கியான்வாபி விஷயத்துல கையில் எடுக்கல. ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், அழகான முறையில் அதிகாரத்தை பயன்படுத்தி வென்று கொண்டு போயிட்டு இதெல்லாம் அவர்கள் எதை வைத்து கொண்டு போறாங்க அப்படின்னு சொன்னா, சட்டத்தையும் நீதித்துறையும் அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொண்டிருக்கின்றார்கள்.
நாம் இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஆர்ப்பாட்டங்கள் நம்முடைய கோபங்களுக்கு தீனி போடக்கூடிய வகையில இருந்தாலும் கூட நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய சந்ததிகளை அழகான முறையில் படிக்க வைத்து கல்வி அதிகாரத்தில் கொண்டு வைத்து விட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த சமூகம் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக படைத்த ரப்புல் ஆலமீனிடத்தில் அதிகமாக நாம் கையேந்த வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த உலக முஸ்லிம்கள் யாராக இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சிறைச்சாலை தான். நாளை மறுமையினுடைய வாழ்க்கை நிரந்தரமானது. இந்த மாதிரி அநியாயமான தீர்ப்பை கண்டித்து நாம அமைதியாக நாம போவோம் என்று சொல்லவில்லை. அழகான முறையில் நாம அறவழியில போராடத்தான் செய்யறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, ஜிஹாதிலேயே மிக சிறந்த ஒரு ஜிஹாத் எது அப்படின்னு சொன்னா, அநியாயக்கார ஆட்சியாளனுக்கு எதிராக நீ சத்தியத்தை உண்மையை எடுத்து சொல்ற பாத்தியா, அதுதான் ஒரு அழகான ஜிஹாத் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம் அந்த ஆர்ப்பாட்டங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக தொழுகையில் இறைவனிடத்தில் அதிகமாக நாம் பிரார்த்திக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக வைத்து என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். ஆர்ப்பாட்டத்தினுடைய நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கிறோம். கடும் வெயிலை பொருட்படுத்தாமல் இங்கே நீதிக்காக குரல் கொடுப்பதற்காக திரண்டிருக்கிற நீங்கள் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டு களைவதுதான் அறிவுடையமாக இருக்கும் என்கிற அடிப்படையிலே ஒரே ஒரு தகவல்களை நான் சொல்லுகிறேன். அதிகாரங்கள் இருப்பவர்கள் அநீதிகள் இழைக்கப்படுகிற பொழுது ஏதோ உண்மை புதைஞ்சு போச்சு, உண்மை செத்துருச்சு அப்படிங்கிறது மாதிரி தெரியும். இப்ப பாபர் மசூதியுடைய விஷயத்தில் கூட சட்டத்தின்படி தீர்ப்பளிக்கவில்லை. பாபர் மசூதி இருந்தது உண்மை என்று நீதிமன்றமே ஒத்துக்கொண்டிருக்கிறது. இடித்தது சட்டத்தின்படி குற்றம் என்றும் சொல்லியிருக்கிறது. ஆனால் அந்த பள்ளிவாசல் இன்றைக்கு இழந்து விட்டோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இது உண்மை என்பதற்கு பாபர் மசூதியை இடிக்கும் பொழுது அதனுடைய டூம்ல நின்று ஒருத்தர் இடிச்சார். யார் தெரியுமா? அவரு பல்வீர் சிங் என்பவர். குழுக்களாக பலர் பிரிந்து அவங்களுக்கு ஒரு வேலை, நீ டூம் இடிக்கணும், நீ இதை இடிக்கணும், அதை இடிக்கணும் கொடுக்குறாங்க. அதுல டூம்ல நின்று இடித்தவர் பல்வீர் சிங். அவர் என்ன பண்றாரு தெரியுமா? அப்படி இடித்ததற்கு பிறகு திருமறை குரானை படித்து விட்டு இஸ்லாத்தை தழுவுகிறார். தனது பெயரை பல்வீர் சிங் என்கிற பெயரை அமீராக மாற்றிக் கொள்கிறார். தான் செய்த இந்த காரியத்திற்காக வேண்டி பிரயாச்சித்தமாக இந்தியா முழுவதும் 90 இறை இல்லங்களை கட்டி கொடுத்திருக்கிறார். இதுதான் உண்மைக்கான அடையாளம். அதே நேரத்தில் இன்றைக்கு மதவெறி வேகமாக பரவுவதற்கு எது காரணம் என்றால் பொய்யை சொல்றதுதான். பொய்யை எப்படி புனைவார்கள் என்றால், இஸ்லாமியர்கள் எல்லாமே தீவிரவாதிகள் என்கிற ஒரு பொய்யை பரப்புகிறார்கள். நான் கேட்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு முஸ்லிம் நண்பர்கள் இருக்கிறார்கள்? அவங்க எல்லாம் எப்படிப்பட்டவர்கள்? எந்த முஸ்லிமுக்குங்க தன்னோடு பழகுகிற மாற்று மத சகோதரனுடைய ஜாதி என்னன்னு கூட தெரியாம தான் பழகுவாங்க. என்ன ஜாதினே தெரியாது. எல்லாரும் அவங்க ஒரு மதத்தை பின்பற்றுகிறார்கள், நம்ம ஒரு கொள்கையை பின்பற்றுகிறோம் என்கிற அடிப்படையில் தான் முஸ்லிம்கள் பழகுகிறார்கள். பழகிறவன் என்ன ஜாதின்னு பார்க்கிறதே கிடையாது. அப்படி சகோதரத்துவத்தை பேணுகிற முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாம். முஸ்லிம்களாக இங்க இருக்கிறவர்களா யாரு? நான் அரபு நாட்டிலிருந்து குதித்து வந்தவர்களா? அரபியர்களுடைய வம்சாவளிகளா? இங்க இருக்கிற சவுதி அரேபியால யாருக்காவது உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா? துபாயில இருக்கிற யாராவது உங்களுக்கு சேக்குகள் உங்களுக்கு சொந்தக்காரங்க இருக்கிறாங்களா? கத்தார்ல இருக்கிற சேக்கு உங்களுக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்க? யாருமே கிடையாது. அப்ப யாரு இவங்க? இந்த மண்ணினுடைய மைந்தர்கள். இந்த மண்ணில இவர்களுடைய முன்னோர்கள் தேவர்களாக, வன்னியர்களாக, செட்டியார்களாக, நாடார்களாக, பல்லையர்களாக, பறையர்களாக ஏதோ ஒரு ஜாதியில் எங்களுடைய முன்னோர்கள் இருந்தார்கள். இஸ்லாத்தை படித்து விட்டு இஸ்லாத்தை நாங்கள் தழுவி இருக்கிறோம், அவ்வளவுதான். உங்க உடம்புல ஓடுற அந்த முன்னோர்களுடைய ரத்தம் தான் எங்க உடம்புல ஓடுது. ஆனால் இஸ்லாம் ஒன்றை மட்டும் சாதித்து காட்டிருக்கிறது, எங்களுடைய முன்னோர்கள் எந்த ஜாதின்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க எந்த ஜாதியில இருந்து வந்தோம்னு எங்களுக்கு தெரியாது. ஓரிரையை வழிபடுகிற, ஓரிரையை நம்புகிற ஒரு கூட்டமாக நாங்கள் இருக்கிறோம், அவ்வளவுதான். எங்கள் மீது அவர்கள் பொய்யை பரப்புகிறார்கள், தீவிரவாதிங்கிறா. எங்களுக்கு எந்த ஜாதினே தெரியாது. சகோதரத்துவத்தை நாங்க பேன்றோம். பேரிடர் நேரங்கள் ஏற்படுகிற பொழுது முதல்ல களத்துல நின்று அந்த மக்கள் சேவை ஆற்றுறது யாரு? நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நியாயவான்களாக நீங்கள் உங்களை உணர்ந்து சொல்லுங்கள்.
இதே கஜா புயல் வரும்போது இந்த பகுதியில திருத்துறைப்பூண்டியில பாதிப்பு ஏற்பட்டது. அப்ப இஸ்லாமியர்கள் எல்லாம் களத்தில் நின்று மக்கள் சேவையாற்றவில்லையா? ஜாதி பார்த்தாங்களா, மதம் பார்த்தாங்களா, இனம் பார்த்தார்களா? சுனாமி வந்த பொழுது அங்க போய் சென்று பணியாற்றினார்கள். சென்னையிலே வெள்ளம் பெருத்த பொழுது அங்க நின்று பணியாற்றினார்கள். ஜாதி மதம் பார்த்து செஞ்சாங்களா? கிடையாது. சகோதரத்துவத்தை பேணுகிற ஒரு இனத்தை தீவிரவாதிகள் என்று பொய்யுரைக்கிறார்கள். அதே மாதிரிதான் அவுரங்கசீப்பு மீதும். அவுரங்கசீப்பு தான் முகலாய மன்னர்களே கொடுங்கோல என்கிற பொய் வைக்கிறாங்க. மன்னர்களிலேயே உழைத்து உண்டவர் யார் தெரியுமா? மன்னர்களிலே உழைச்சு சம்பாதிச்ச ஒரு மன்னர் என்னைக்காவது உழைச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு குடிமகன் உழைப்பான், மன்னர் உழைக்க மாட்டார். ஆனால் அவுரங்கசீப்பு அவர் துணியால கையால தொப்பு நெய்து, கையால தொப்பி செய்கிறார். ஆடைகளை நெய்து அதை வித்து அவர் சாப்பிட்டார். ஒரு மன்னரா இருக்கிறவர். அவருடைய தகப்பனார் ஏன் அவர் சிறைபிடித்தார் தெரியுமா? இன்னைக்கு தாஜ்மஹாலை பார்த்து வாயை புலப்புறோம், எத்தனை ஆயிரம் கோடி இது பளிங்கு கற்களாக கட்டியிருக்கிறான். ஆனால் அன்றைக்கு மன்னருடைய காலத்தில் மக்களுடைய நிலை என்ன? சுவர் எடுக்கிறதுக்கு வழி இருக்காது, வீட்டுல கூரை போடுறதுக்கு வழி இருக்காது, ஓலைகளை அடைச்சி ஏழ்மை நிலையில வறுமையில வாழ்ந்திருப்பாங்க, சாப்பாட்டுக்கு வழி இருந்திருக்காது, போடுறதுக்கு ஆடை இருந்திருக்காது. அப்படிப்பட்ட குடிமக்கள் இருக்கும் பொழுது நாட்டினுடைய நிதியை எடுத்து ஒரு மனைவிக்காக வேண்டி இவ்வளவு கோடியை நீ செலவு பண்ணி ஒரு தாஜ்மஹால் கட்டுவியா அப்படின்னு கேட்டார். இது நியாயமான கொஸ்டினா இல்லையா? அரசாங்கத்துடைய கஜானாவை எடுத்து தாஜ்மஹால் கட்ட முடியுமா? ஏயா கட்டணும் கேட்டாரு. கேட்கலங்கிறதுக்காக சிறைபிடிச்சாரு. அப்ப இந்த பாசிசவாதிகள் எப்படி பண்றாங்கன்னா பொய்யை உரைப்பதுதான். அப்படிதான் பாபர் மசூதி மீது பொய் உரைத்தார்கள். அப்படிதான் ஞானவாபி மசூதி மீதும் இப்பொழுது பொய் உரைத்திருக்கிறார்கள். தோழர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பாபர் மசூதிக்கும் ஞானவாபி மசூதிக்கும் ஒரே ஒரு பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறது. அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு நீங்கள் கலைஞர். என்ன? பாபர் மசூதியை இடிக்கும் பொழுது லட்சக்கணக்கான பேர் வன்முறையோடு தேர்ந்து போய் இடித்தார்கள். ஞானவாபி மசூதியை கைப்பற்றுகிற பொழுது ஒருத்தனும் தரல, சட்டத்தின் அடிப்படையில் கொல்லைப்புறமாக கைப்பற்றியிருக்கிறார்கள். அப்ப நீங்க படித்துக் கொள்ள வேண்டிய பாடம் என்ன? அந்த அதிகாரங்களை பெற்றிருக்கிறதுனால நீதிமன்றங்கள் வழியாக ஞானவாபி மசூதி மீது கை வைத்திருக்கிறார்களே, அந்த அதிகாரங்களை பெறக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். அந்த அதிகாரங்களை நீங்கள் எப்படி பெற முடியும்? கல்வி அடிப்படையில் தான் நீங்கள் அதிகாரங்களை பெற முடியும். படித்தால் தான் நீங்கள் வழக்கறிஞர்களாக முடியும். படித்தால் தான் நீங்கள் அங்கு நீதித்துறையிலே கால் பதிக்க முடியும். நீதிமன்றங்களிலே நீதிபதிகளாக அமர முடியும். படித்தால் தான் ஐபிஎஸ் அதிகாரிகளாக வர முடியும். படித்தால் தான் IAS அதிகாரிகளாக வர முடியும். அநீதி இழைக்கப்பட்டோம் என்பதற்காக வேண்டி வீதிகளை இறங்கி கோஷம் போட்டுட்டு கலைஞ்சிட்டு போற கூட்டமா நீங்க ஆயிடாதீங்க. படிங்க, கல்வியை கையில் எடுங்க. ஞானவாபி மசூதியை கைப்பற்றி இருக்க பாடம் நமக்கு சொல்லித் தருகிற பாடம், கல்வியை ஒரு சமூகம் இழந்து விட்டால் அந்த சமூகத்திடமிருந்து எதை வேணாலும் நாங்க படிப்போம் அப்படிங்கறத சொல்லித் தருகிறது. கல்வியின் வழியாக அதிகாரங்களை பெற்றுவிட்டால் சட்டமும் நாங்க பார்க்க மாட்டோம், சட்டத்தின்படி கூட நாங்கள் கொல்லைப்புறமாக கைப்பற்றுவோம் என்பதை நமக்கு காட்டுகிறது. அதனால் கல்வியை கையில் எடுத்து அரசு அதிகாரங்களை பெறக்கூடிய மக்களாக நீங்கள் மாற வேண்டும். இன்றைக்கு இந்திய முஸ்லிம்களாக இருக்க நீங்கள் உங்களுடைய நிலையை புரிந்து கொள்ளுங்கள். இந்திய முஸ்லிம்களில் 49% பேர் எழுத படிக்க தெரியாதவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். தெரியுமா? 49% முஸ்லிம்களுக்கு எழுத படிக்க தெரியாது, பேனாவை பிடிச்சு கையெழுத்து போட தெரியாது. 85 முஸ்லிம்கள் 8ஆம் வகுப்பு கூட பாஸ் பண்ணல. 8ஆம் வகுப்பு போகாதவர்கள், 8ஆம் வகுப்பு படிக்காதவர்கள். அப்ப படிப்பறிவில்லாத பாமர மக்களாக நீங்கள் வாழ்வதனால்தான் அதிகாரங்களை வைத்து உங்களை அடிமைப்படுத்துகிறார்கள், உங்களுடைய உரிமைகளை பறிக்கிறார்கள். எந்த தலைமுறையாவது நீங்க வீதியில இறங்கி போராடி இருக்கீங்களா? நான் கேட்கிறவங்கள்ட்ட, உங்க தாத்தா 25 வயசுல இருக்கப்ப உரிமைக்காக வேண்டி வீதியில இறங்கி போராடி இருக்காரா? 25 வயசுல உங்க தாத்தா இது மாதிரி ரோட்ல இறங்கி போராடி இருக்காரா? உங்க அத்தாவுக்கு 25 வயசு இருக்கப்ப பேர் ரோட்ல இறங்கி போராடி இருக்காரா? ஆனால் இந்த தலைமுறையில் வாழுகிற நாம் எத்தனை போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம், எத்தனை அடக்குமுறை போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம், எத்தனை கைது போராட்டங்களை சந்தித்திருக்கிறோம் தோழர்களே. அதற்கு காரணம் நாம் கல்வியை இழந்ததினால்தான். ராஜேந்திர சர்ச்சார் நீதிபதி சொல்லுகிறார், உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருக்கிற ராஜேந்திர சர்ச்சார் அவர் சொல்லுகிறார், மன்மோகன் சிங் காலத்தில் அவர் தலைமையில் அமைக்கப்பட்ட கமிஷன், அவர் இந்திய முஸ்லிம்களை எல்லாம் ஆய்வு செய்து சொல்லுகிறார், இந்திய முஸ்லிம்களுடைய சராசரி மாத வருமானம் எவ்வளவு இருக்கு தெரியுமா? 1832 ரூபாய் 20 காசு தான் உங்களுடைய மாத வருமானம். இதை வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? அவ்வளவு ஏழைகளை கொண்டிருக்கிற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். கல்வியின் வழியாக அதிகாரங்களை பெறுங்கள், படிக்க வைங்க.
நீங்க செய்யக்கூடிய உதவி கல்விக்காக செய்யுங்க. அதுதான் சமூக முன்னேற்றம், அதுதான் அதிகாரங்களை பெற்று தரும். அப்படிப்பட்ட அதிகாரங்களை பெறக்கூடிய மக்களாக நாம் அனைவரும் இந்த நேரத்தை அந்த பாடத்தை படித்துக் கொண்டவர்களாக களைவோம். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்திய முஸ்லிம்கள் நீதியின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள், இறையாண்மை காக்கப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். ஒரு காலத்திலும் அநியாயம் வெற்றி பெற்றதில்லை, அநீதி வெற்றி பெற்றதில்லை, நீதி தோல்வியடைந்ததில்லை என்பதுதான் உலக வரலாற்றினுடைய பாடம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறது. அந்த வரலாறு இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய உதவியால் நிச்சயமாக திரும்பும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு சூழ்ச்சிகளையும் அநியாயங்களையும் தொடர்ச்சியாக மத்தியிலே ஆளக்கூடிய பாஜக அரசு என்பது செய்து கொண்டே இருந்து வருகின்றது. இந்த நேரத்தில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம் இரண்டு விதமான போராட்டங்களை கையில் எடுத்து நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று, ஜனநாயக அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டங்கள், அமைதி பேரணிகள், தெருமுனை கூட்டங்களின் மூலமாக நம்முடைய கருத்துக்களை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பது ஒன்று. இன்னொன்று, அல்லாஹ்விடத்திலே நம்முடைய கோரிக்கைகளை ஒப்படைப்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு ரோல் மாடலாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் பக்கத்து காபீர்கள், எதிரிகள், சூழ்ச்சியாளர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது ஒட்டகத்தினுடைய மலக்குடலை தூக்கி போடக்கூடிய அந்த நேரத்தில், அவருடைய வழிபாட்டு முறையை தடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தை கையேந்தினார்களே, இறைவா இந்த உக்பாவையும் சைபாவையும் நீ பார்த்துக்கொள், இவர்களை நாசமாக்கி என்று அல்லாஹ்விடத்தை ஒப்படைத்தார்களே, அதே போன்று நாமும் அல்லாஹ்விடத்தை ஒப்படைப்போம். இறைவா எங்களுடைய பள்ளிவாசல்களை, அல்லாஹ்வுடைய ஆலயங்கள் மீது கை வைக்கக்கூடிய அந்த நாசக்காரர்களை அழித்தொழிப்பாயாக, நாசமாக்குவாயாக, அவர்களுக்கு மிகப்பெரிய அழிவை இந்த உலகத்திலே கொடுப்பாயாக என்று நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம், முஸ்லிம்களின் ஆர்ப்பாட்டம். கண்டிக்கிறோம், 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 கண்டிக்கிறோம். அரசமைப்பை கொள்ளுகின்ற, அரசமைப்பை கொள்ளுகின்ற அராஜகத்தை கண்டிக்கிறோம், அராஜகத்தை கண்டிக்கிறோம். நீதி வழங்கு, நீதி வழங்கு, நீதி வழங்கு. ஒளி அமைத்து தந்த அமைப்பாளர்களுக்கு அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.